காலேஜ் படிக்கும் போது உண்மையை உடைத்த கயாட் லோகர் பொண்ணு விவரம்தான். சினிமா நடிகர்களை பொறுத்தவரையில் யாருக்கு எந்த நேரங்களில் அவர்கள் நடிக்கும் திரைப்படங்கள் ஹிட் கொடுக்கும் என்பது தெரியாத ஒன்றுதான். சிலருக்கு முதல் திரைப்படமே டாப்பில் தூக்கிவிடும். சிலருக்கு பல திரைப்படங்கள் நடித்தாலும் கூட சினிமாவில் நினைத்த இடத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு இருப்பார்கள். நடிக்கும் திரைப்படத்தில் சின்னதான ரோலாக இருந்தாலும் சரி, பெரிய ஹீரோயின் ரோலாக இருந்தாலும் சரி, அது பார்க்கும் ரசிகர்களை பொறுத்துதான் சூப்பர் ஹிட் திரைப்படமாக மாறுவதும் மாறாமல் போவதும் இருக்கும். சில நடிகைகள் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் நடித்தும் கூட அதன் பிறகு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் தமிழில் சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் நடித்து தற்பொழுது டாப் கதாநாயகியாக மாறியிருக்கும் ஹீரோயின் தான் கயாட் லோகர். இவர் முதலில் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் மற்றும் மராட்டி போன்ற மொழிகளில் பல திரைப்படங்களில் நடித்து வந்தார். அப்போதெல்லாம் எந்த ஒரு வரவேற்பும் சினிமாவில் இவருக்கு கிடைக்காமல் இருந்து வந்தது. இந்நிலையில் தமிழில் முதன்முறையாக பிரதீப் ரங்கநாதனுடன் இணைந்து டிராகன் திரைப்படத்தில் ஹீரோயின் ரோலில் நடித்திருந்தார். இதுவரை இவர் நடித்த திரைப்படங்களை காட்டிலும் இந்த திரைப்படத்திற்கு இவருக்கு நல்ல வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் கிடைத்தது. தன்னுடைய அழகாலும் நடிப்பு திறமையாலும் ரசிகர்களை இந்த ஒரே ஒரு படத்தில் தன்வசப்படுத்தினார். இந்த திரைப்படம் நடிப்பதற்கு முன்பாக யாருக்கும் இவரை பற்றி அதிக அளவில் தெரியாமல் இருந்து வந்தது. இதன் மூலம் இந்த திரைப்படத்திற்கு பிறகு தமிழ் ரசிகர்கள் மனதில் தனி ஒரு இடத்தை பிடித்துவிட்டார். கன்னட திரைப்படத்தில் நடித்து வரும் பொழுது கூட ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே இவருக்கு ஓரளவு கை கொடுத்து வந்தது. ஆனால் தமிழில் நடித்த முதல் திரைப்படம் இந்த அளவிற்கு வரவேற்பு பெற்றது அவரை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இவருக்கு வரிசையாக திரைப்படத்தில் வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது நானியுடன் இணைந்து தி பாரடைஸில் நடித்து வருகிறார். மேலும் கோலிவுட்டில் அதர்வாவிற்கு ஜோடியாக தற்பொழுது ஒரு திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் சிம்புவின் 49வது திரைப்படத்திலும் அவருக்கு ஜோடியாக நடித்து வருகிறார். மேலும் ஜிவி பிரகாஷ் திரைப்படத்திலும் தற்பொழுது ஹீரோயின் ரோலில் நடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இப்படி தெலுங்கு, தமிழ் என 2 மொழிகளிலும் தற்பொழுது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடித்து வரும் கயாட் லோகர் தன்னுடைய கல்லூரி பருவத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். பேட்டி ஒன்றில் கல்லூரி பருவத்தில் உங்களால் சொல்ல முடியாததை இப்ப சொல்லுங்கள் என்று கேட்டபோது அதை இப்ப சொல்ல முடியாது என்று சிரித்துக் கொண்டே பதிலளித்து, அதன் பிறகு கல்லூரி பருவத்தில் ஆசிரியர்கள் தனக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள் என்றும், கல்லூரி பருவத்தில் நான் மிகவும் மாடர்னான கேர்ள் என்பதால் எதிலும் மாட்டாமல் இருந்தேன் என்று சிரித்துக் கொண்டே பதிலளித்துள்ளார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இவர் நடித்த திரைப்படம் மட்டும் ட்ரெண்ட் ஆகவில்லை, இவர் பேசினாலே போதும் அந்த வீடியோவும் சேர்ந்து ட்ரெண்ட் ஆகும் என்பதற்கு இதுவே உதாரணமாக இருந்து வருகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.